துர்கா, நீ எதுவும் பேசாத. உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு இப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு உன்னை என் வீட்டு மருமகளா ஏத்துக்கிறதுக்கு மனப்பூர்வ சம்மதம்மா. உனக்கு சம்மதம் தானே? என்ன துர்கா, கௌரிமாவை பாக்குற? தன்னோட சித்திக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கை அமைய போகுதுன்னா கௌரி வேணான்னு சொல்லுவாளா என்ன? ஏ ஜனா, அண்ணே, பையனோட அப்பாங்கிற முறையில ஆ, பொண்ணு வீட்டுல சம்மதம் கேட்டு வெத்தலை பார்க்க மாத்திக்கோ. இந்த அப்படி துர்கா, அசோக்குக்கு உன்னை கட்டி வச்சு உன்னை என் மருமகளா ஏத்துக்கிறதுக்கு எனக்கு மனப்பூர்வமா சம்மதம். ஏ ஜனா, துர்காவுக்கு எல்லாமே கௌரிமா தான்டா. நீ முறைப்படி கௌரிமா கிட்ட தான் பொண்ணு கேட்கணும். ஆ, சரிங்கண்ணே. கௌரிமா, உங்க வீட்டு பொண்ணு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு சம்மதம். உங்க வீட்டு பொண்ண என் பையனுக்கு கட்டி கொடுக்க உங்களுக்கு சம்மதமா?